உனக்கு வரணும்னு ஆசை இல்லையா? நான் தான் மாமா சொல்லிட்டே அப்புறம் வேணா. நீ கேளைய மாமா சரின்னு சொல்லணும். சரி பாப்போமா என்ன சொல்லுதுன்னு. மாமா சொல்லுதானே அக்காட்ட பேசிட்டீங்களா? கூட மாமா சொல்லு, என்ன பண்ணுற? சும்மா தான் படுத்திருந்தேன். ஏன் வந்துட்டாளா? எழுப்பி விட்டாளா? ஆமாம். சரி, எழுந்துச்சி தர சாப்பிட்டியா? இல்லை அவட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அவள் பேசிட்டு வீட்டுக்கு போனப்பறம் தான் சாப்பிடலாம் ஐடியாவா? எதுக்கு இப்படி கேட்கீங்க? சாப்பிட்றேன். சாப்பிட்டா சரிதான். மாமா அது இருக்கட்டும். சரி இருக்கட்டும், எது இருக்கட்டும்? கிண்டல் பண்ணாதீங்க, நான் சாப்பிடுதேன் இருங்க. தேனு அங்கே கூப்பிடுதா, போயிட்டு வரவா? தேனி எங்கே கூப்பிடுதான்? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? வீட்டுக்கு கூப்பிடுதா. வீட்டில் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, வேற எங்கே இருக்க நீ? கிண்டல் பண்ணாதீங்க, நான் வீட்டில் இல்லை, அங்கே அம்மா வீட்டுக்கு. இப்போ நீ என்ன சொன்ன? எங்கே இருக்குன்னு சொன்ன? ஏன் மாமா, நான் வீட்டில் தான் இருக்கேன். அங்கே தானே இருக்கணும், அங்கே தானே இருக்க, அப்புறம் என்ன? தேன் ஆசைப்படுதா, நான் போயிட்டு வரட்டான். தேனிக்கு என்ன ஆசை? அவங்கள பேசணும்னு ஆசையா இல்லை அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை? தேனே கஷ்டம்தான் மாமாட்ட பேசுறது. கேட்டதுக்கு பதில் வரல. இங்கே நான் தான் இருந்து பேசுவல, அங்கே போகணும் தான் ஆசை, இதுதான் கூப்பிடுதான். ஏன்னு ஆசைப்படுதா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் அங்கே போகிற? போயிட்டு வந்துடும்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அங்கே போகணும் அப்படி தானே? உங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசணும் அப்படி தானே? போயிட்டு உடனே வந்துடுவேன். எல்லாரும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடாதுன்னு சிரிச்சாப்புல பேசிகிட்டு இருக்கேன். போ, கிளம்பி போ. போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன். வை, போன வை. மாமா பதில் சொல்லிட்டு வைங்க. என்ன பதில் சொல்லணும் உனக்கு இப்போ? பதில் நீனே சொல்லிட்டு இல்லை, அப்புறம் என்ன? நான் என்ன பதில் சொன்னேன்? போயிட்டு 1 ஹவர் இருந்துட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டலாம், அப்புறம் ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்க? ஓ முடிவு தானே, போயிருக்கலாம்ல. நீங்கள் தானே என்கிட்ட கேட்காம என் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, அதாட்டும் மைண்டில் வச்சிருக்கிய போதும். நீ பெர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது இப்படி தானே? ஆனால் எனக்கு பிடிக்காதது பண்ணலாம் அப்படி தானே? எனக்கு மீட்டிங்களில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் ஒன்று தான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். உனக்கு அங்கே போகணும், உங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணாத தயவுசெய்து, சரியா? நீ பார்க்க வாங்க, என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டு 1 மணி நேரத்தை வந்துடுவேன் மாமா. போ, உனக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லல, போ. ஆனால் போயிட்டு நீ என் வீட்டுக்குள்ளே வந்துடாத. எனக்கு பிடிக்காதது பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது யாரும். ஆமாம், ஏன் மாமா? தயவுசெய்து நீ அப்படி கூப்பிடாது. அப்படி கூப்பிட சொன்னதுக்குள்ள அர்த்தமே இப்போ இல்லாமல் போச்சு. சரி கூப்பிட மாட்டேன். பிரியா அண்ணே. ஏய்க்கு என் தங்கச்சி பேர் சொல்லுதா? நான் அப்படி தானே கூப்பிட்டு இருந்தேன். பிரியா கண்ணன் தானே? நீ என்னை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வை. மாமா மாமா போயிட்டு வரட்டேன் மாமா. போன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன திருப்பி ஏய் கேட்டுட்ருக்கேன்? திருப்பி வராண்டாங்க, நான் அப்புறம் எங்கே போவேன்? எங்கே போனியோ அங்கே போய் இரு, இல்லைன்னா வேறு எங்கேயும் போனால் போயேன். அப்படியா? நான் போயிடுவேன். வீட்டை விட்டு வெளியே போனால் அப்படியே போயிட வேண்டியதான், அவ்வளோதான். என் ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டேங்கிங்க, போங்க. என்ன ஆசை நிறைவேற்றலாம்? என்ன ஆசை நிறைவேற்றலாம் உனக்கு? இனிமேல் என்ன செய்யணும்? உன்னால் அசிங்கப்பட்டது காணாதான். உனக்காக தானே பின்னாடி வந்தேன். சொல்லு, கிளம்பி வரட்டா? உங்கள் வீட்டுக்கு உன் பின்னாடி வரட்டா? அசிங்கப்படுத்துவாவ? அசிங்கப்பட்டுட்டு வரேன். சொல்லு, கிளம்பி வரட்டா? சரி வேண்டாம். என்கிட்ட எந்த பிள்ளையும் பேசிடக்கூடாது, நானே எந்த பிள்ளையும் பேசிடக்கூடாது. அதெல்லாம் நீ உனக்கு கரெக்டாக இருக்கிறது இருந்தல. ஆனால் எனக்கு பிடிக்காது, திருப்பி பண்ணாட்டன்னு கேட்டுட்ருக்கேன். உங்கள் அப்பா அம்மா தான் உங்களை பசங்க இருந்துக்க வேண்டியது, இனியும் போட்டு என் உயிரை வாங்குதேன். வளகாப்பு முடிஞ்ச உடனே பதில் சொல்லிட்டேன், 2ல் ஏதாச்சும் ஒரு முடி தான் எடுக்கணுன்ட்டு. அப்புறம் என்ன? சரி டென்ஷன் ஆகாதீங்க, நான் போகலன்ட்டு எத்தனை மட்டும் தான் சொல்லணும் உனக்கு. அப்போ உனக்கு உங்கள் அம்மா அப்பா தானே எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்க, நீ சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்க. என்ன கட்டபுலே மாமா? மாமா தான் சொல்லு. ஐ லவ் யூ மாமா. வந்துன்னு வச்சுக்க, தோலை உரிச்சிருவேன். சரி நான் போகல. இனிமே போட்டேன்னு கேளு, அதுக்கப்புறம் தான் இருக்கு உனக்கு. சரி சாப்பிட்டீங்களா? உனக்கு ஒரு வேலையை போச்சு, டென்ஷன் படுத்திட்டு கூல் பண்ணுறது. எனக்கு வேண்டாது தானே பண்ணணும்னு நினைக்க நீ. நானும் உனக்கு வேண்டாதது பண்ணுறேன். இங்கே என்ன பண்ண போகிறீங்க? எது பிடிக்காதோ அதை நான் பண்ணுவேன். அப்போ நான் எங்கள் வீட்டு போவேன். உங்கள் வீட்டு போவியா? உங்கள் வீடு எங்கே இருக்கு? சரி எங்கள் அப்பா வீட்டு போவேன். ஓ, இப்போமே கிளம்பி போயிரு, ஓடு. கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுனேன், ஆமாம் என்னை கூப்பிட்டு போங்க பார்க்க வாங்கன்னு. வந்துடும் வச்சுக்கோங்க, முண்டை கண்ணு 2 நோண்டி எடுத்துருவேன். நீங்கள் சாரி இல்லை. நான் சரியில்லையா நீ சரியில்லையா? போகாங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வைக்கேன்ப்பா. பதில் சொல்லி போறியா? எங்கே இருந்து போவேன்? சும்மா கேட்டு பார்த்தேன், போகல.
இங்கே எப்போ பார்த்தாலும் என்ன சீஞ்சிட்டே இருக்கேன்னா நான் வேலையில் இருக்கேன், உனக்கு விளையாடுறதுக்கு நேரமாக இது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் பேச முடியும். பேசுவேன் நல்லா பேசுவேன். ஒரு வேளை தேனு கேட்டால் போன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். நீ தேவையில்லாத பேச்சு தானே. என்ன மாமா? என் பொண்டாட்டி கேட்டே நான் போவேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் தேனுக்கிட்ட மட்டும் எப்படி சரின்னு சொல்லுவேன்? ஆமாம் என்ன மாமா? எப்போ மாதிரி உனக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. சொன்னதுக்கப்புறம் ஆமாம் ஆமான்னுட்டு போகல மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் படுத்திட்டு டென்ஷன் ஆகாதீங்களா? சரி மாமா. சொல்லுடி. மாமா பிரியா வர சொல்லிக்கலாம்ல மாமா? நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, நினப்பு இருக்கட்டும். உனக்கு உங்கள் அண்ணனுக்கு நினப்பே இல்லையா? ஓயாமல் இங்கே வர முடியும்? அண்ணன் தான் நம்ம வரும்போதெல்லாம் இங்கே வர சொல்லிச்சல பிரியாவை. நான் அப்போல்லாம் பிரியாக்காக எல்லாம் சொல்கிறான், சரிதான். நான் அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா, எப்போது வந்து எதுன்னு சொல்ல மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இது எக்ஸாமுக்கு 2 பேரும் ஒன்றா போவீங்கன்னு சொல்லி கூட்டுக்கொண்டு வச்சோம். இங்கே இருப்போம் 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஒரு நாளைக்கு நம்ம போய் பார்க்கணுமா? நீ சாயந்தரம் கிளம்பி போயிருக்க வேண்டியதானங்க. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்களா? அப்போதே போன அடிச்சோம்ல. அது நீலாம் கேட்கணும், கிணத்துக்கு போட்டான்னு மட்டும் கேட்டேன். அண்ணன் இருக்காமலா, கூட்டி போயிருப்போம்ல. சரி இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. பைத்தியம், போய் சாப்பிடு போ. உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கா, தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இந்த செட் பண்ணிட்டு இருக்கியா? அப்போதே மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல பேசணுன்ட்டு. இந்த மீட்டிங் ஒரு 1/2 hour கழிச்சு வச்சுருப்போம்ல. நீ கால் பண்ணோன்னா உங்களுக்கு 5 minutes பிரேக் கொடுத்துட்டு பேசுகிறேன். இதுலேயே 10 minutes ஆகிட்டு. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுங்களேன். அதை தான் சொல்லுதேன் பைத்தியம். நீ அப்போதே மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா? ஒரு 1/2 hour கழிச்சு பண்ணிட்டா? இங்கே எதுக்கு மாமா, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுங்களேன். கொஞ்சம் பாடாப்பா படுத்துகிறேன். என் பிள்ளை வெளியே வரதுக்குள்ளே என்னையே ஒரு பாடுபடுத்திடுவேன். ஒரு நிமிஷம் லைனில் இரு. உங்கள் ஐஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார், நோ ப்ராப்ளம், பேசுங்க. வீட்டில் இருந்து முக்கியமான ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அதான். ஓகே சார், இப்போ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டன் பண்ணுங்க சார். இல்லை இருக்கட்டும், நீங்கள் அந்த பாருங்கன்னு சொன்னதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டுருங்க. நான் பேசிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா. சொல்லுங்கள் மிஸ்ஸஸ். என்ன மிஸ்ஸஸ் ஒரு வேளை யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா இருக்கும். சாரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபை. தேனகடி போயிட்டலாம். என்ன நான் தான் பேசணும்னு சொன்னேன், நீங்கள் ஏன் குழந்தையெல்லாம் கேட்குறீங்க? குழந்தையெல்லாம் வைத்தியா தான் கேட்கேன். சாரி இல்லை மாமா, நீங்கள் நான் நடி சரியில்லை, நீ ஏனாண்ணா? மாமா கொஞ்சம் இருங்க மாமா. அங்கே இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், சொல்லு. லைனில் இருங்க மாமா. தானே வீட்டுக்கு இப்போமா போறியா? சொல்லு வரியா? ஆமாம் என்ன சொல்லிச்சு? வரணும்னு சொல்லிட்டு. ஆமாம் போவான்னு தான் சொல்லிச்சு. மாமா போவான்னு சொன்னாலும் நானே வரமாட்டேன். எதுக்கு அப்படி சொல்லுத? மாமாவே சொல்ல வர மாட்டியா? வரமாட்டேன். மாமா எனக்காக இங்கே வீட்டுக்கு வர்றது கூட சரின்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் நான் சொல்லியிருக்கேன்ல, வந்தவளா என்னையை பார்க்க, எனக்காக வெளியே கூட வந்திருக்கலாம்ல. ஆனால் வராமல் தானே இருந்தவன். இருக்கட்டும், நான் வரமாட்டேன். என்னைய என் மாமா பார்த்துக்கணும்ல. உனக்கு தான் தெரியும்ல மாமா என்னை எப்படி பார்த்துக்குதுன்னு. பிறகு என்ன, மாமாவுக்கு பிடிக்காததெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மாமா எனக்காக எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுது. இனிமேல் என்னெல்லாம் மாமா அசிங்கப்படக்கூடாது. வேலைக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்க்கட்டும், நான் அப்புறம் வரேன். வீட்டுக்கு போனா போ, இல்லைன்னா இருந்துட்டு பிறகு போ. நான் ஒரு 10 நிமிஷம் மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன். இது பேசிட்டு வா, நான் மகேஷ் ரூமுக்கு போகிறேன். சரிடி. பைத்தியம், பேசுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? சொல்லுங்க மாமா. நீ தான் சொல்லணும், பேசணும் நல்லா சொல்லு. எப்போ வருவீங்க? வரேன்டி, வேலை முடிஞ்சால் வர மாட்டேனா? அதான் வேலை எப்போ முடியும்னு கேட்கேன். தெரியலையே, முடிக்கணும்னு தான் பார்த்துட்டே இருக்கேன் வேகமாக. பேசாம அண்ணனை போக சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் இருந்திருக்கலாம். உங்கள் அண்ணன் 2 பேர் தானே நல்லா போவானுவேன். எதுக்கு? உங்களை மாரி அண்ணனு தானே நல்லா வேலை பார்க்காங்க. வேலை நல்லா தாண்டி பார்ப்பானுவேன். ஆனாலும் இங்கே வெளியில் வருதுன்னா வர மாட்டானு. உங்களுக்கு முன்னாடி உன் வாய்ஸை கேட்கல, நான் ஊருக்கு வந்த மாதிரி ஒரு 2 நாள் டென்ஷன் ஆகிட்டேன். என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அந்தால அவங்க மனநலனை தான் வர சொன்னேன். நான் வந்தால் 2 கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் என்ன அனுப்பியிருக்கலாம்ல அண்ணனை? அப்புறம் என் பிள்ளையோட இருக்காண்டம்மாவே. அப்போ பால் அண்ணன் அனுப்ப வேண்டியதானே? என்ன அனுப்பலாம், ஊருக்கு வந்தாலே உங்கள் மைனி எப்போ வருவேன்னு அவன்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டா, அதான் அவனை அனுப்பல. நான் மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதுக்காக இல்லை, என் மிஸ்ஸஸ் சொன்னால் கேட்பாங்க. லைனில் இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், போதாதான். அப்புறம் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பிஸியாகிடுவீங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஓகேவா, என் மிஸ்ஸஸ் இருந்துக்கிட்டாங்களா? ஆனால் விருப்பத்தோடு இருந்தேன்னா விருப்பம் இல்லாமல் இருந்தேன்னா? சாரி தான், விருப்பம் இல்லை. என்ன பண்ண, அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கல்லாம். உங்கள் 2 மைனி ஒன்றா இருக்கணும்ல. சீக்கிரம் குட் நியூஸ் சொல்ல மாட்டாமா, அதுக்கு தான் அவங்கள அனுப்பலை. போதுமா? ஓகே மாமா. ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே. உனக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லிட்டா, கோவப்படக்கூடாது, அடிப்பேன். சொல்லுங்க பாப்போம். ஆனால் கோவப்பட மட்டும் சொல்லு.
கோவப்படுற மாதிரி சொன்னீங்கன்னா கோவப்படுவேன். அப்போ போனா சொல்லு, நான் ஊருக்கு வந்து சொல்கிறேன். அப்போ எதுக்கு இப்போ சொன்னீங்க? சொல்லுங்கள். வந்து சொல்லட்டாமா? இப்போ சொல்லுங்கள். ஐ லவ் யூ. நான் இதை கேட்கல. நீங்கள் வேறு எதாவது சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் இப்போ சொன்ன சரிப்பட்டு வராது. நான் இல்லைன்னு சொல்கிறேன், சரியா? சீக்கிரம் வாங்க மாமா. என்னாச்சு என் மிஸ்ஸஸ்க்கு? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணுறீங்களா? ம், ஐ லவ் யூ மா. அப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் இப்போ மட்டும் சொல்கிறீங்க எப்படி? அது வேறு தான். இப்போவும் எல்லாரும் கூட தான் இருக்கேன். மெல்ல சொல்கிறாங்களா? பாவம்லாம் என் மிஸ்ஸஸ், அதுக்கு தான். ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி தான். ஆனால் எப்போ உங்களை பார்ப்பேன்ருக்கு. சீக்கிரம் வாங்க. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் நான் ரூமுக்கு போயிட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், சரியா? ம் சரி. என்னாச்சும்மா? இவ்வளோ தான் நல்லா தானே பேசுனேன், இப்போ ஏன் டல் ஆகிட்டேன்? உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், அதான் உங்களை பார்க்கணும் போல தோணுது. வச்சுடா. நான் நைட்டு வேலையை முடிச்சுட்டு மிட் நைட்டில் கிளம்புறேன்னு சொன்னல. நீ என்ன சொன்ன? அப்படியே அவசரமாக வரேன்னா நாளைக்கு வெளில வாங்கன்னு சொன்னலாம். தூங்கி எந்திரிச்சோன்னு உங்கள் ஞாபகமாக இருக்குது. நீ பேசணும்னு சொன்னேன், நான் தான் அப்பவும் பிரேக் விட்டு பேசுனேன். இப்பவும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு பேசுகிறேன். அப்புறம் என்னாச்சு உனக்கு? நீ கிளம்பிந்துரு, சரியா? நானும் வேலையை முடிச்சுட்டு மிட் நைட்லனாலும் வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேன்மா. வேண்டாம், மிட் நைட்டில் வரேன்டா, காலைல வாங்க. நீ தேடுதலாமா? சாரி பையாலி மார்னிங் வந்துடுறேன், ஓகேவா? நீ ஒன்று பண்ணுறியாம்மா? ம், நான் இல்லை இருக்கேன். நீங்கள் போய் சாப்பிட்டு அப்படியே பேசிட்டுருங்க கிச்சனில், நான் கேட்டுகிட்டே இருக்கேன், சரிங்களா? கேட்டால் கான்ஃபரன்ஸ் முடிச்சிடுறேன், சரிங்களா? டிஸ்டர்ப் ஆகாதா உங்களுக்கு? நீ என்னோட பிஸ்னஸ், புரியுதா? நீ பேசினா டிஸ்டர்ப் ஆகணும், சரியாம்மா? இந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வரேன். ம், போ சாப்பிடு, போ ஏதாச்சும். சரி மாமா. நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும், அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே சாப்பிடணும். நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு, ஓகேவா? ம் ஓகே மாமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா. ஓகே மிஸ்ஸஸ். ஹலோ, சொல்லுடா சொல்லு. என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா. எருமை, மணி என்ன ஆகுது, இன்னுமா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்? தூங்குனானே. தூங்குனா எப்போ வேலையை முடிக்கேன்? தூங்கி எழுந்துச்சி காலையில் வேலை பார்க்க வேண்டியதானே எருமாடி? காலையில் எழுந்துச்சி வேலையை முடிச்சுட்டு எப்போ கிளம்ப? காலையில் வேலையை முடிச்சுட்டு நைட் நாள் கிளம்ப வேண்டியதானே? நினச்சிட்டு சொல்லேன், இருந்துட்டு நாளைக்கு நான் வரேன், நாளை கழிச்சு நான் வரேன். என்னாச்சு எருமாடி? நீ வந்து நினச்சிட்டு சொன்னியா என்ன? என்னது? தூங்கி எழுந்துச்சி கால் பண்ணா, அவள் தியானம் வந்து கூப்பிடுதா அங்கே வீட்டுக்கு போட்டான்ட்டு. என்ன சொன்னேன்? என்ன சொல்லுவா? போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்டா போயிட்டு வரட்டுமே? என்ன நீங்களாட்டு போகணுமா இல்லை நீங்களும் போகாமல் இருக்கணுமா? எதுக்கு எருமாடு? அப்போ அமைதியாக இருக்கணும். அவள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். உன்னை திருத்தவே முடியாது. இப்போ தான் அவளுக்காக கொஞ்சம் இறங்கி வரேன்னு நினச்சேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? போட்ட பிளான் படி என்றைக்கு தான் நடக்கக்கூடாதா சொல்லு? ரொம்ப சொதப்புற இடம் தங்கச்சி. நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு. சாயந்தரம் கான்ஃபரன்ஸ் போட்டுட்ருக்கேன், இவன் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட பேசி ஆகணும் பேசுங்கன்ட்டா. அதுலேயே 20 நிமிஷம் ஆகிட்டு. பிற உட்காந்து அரை மணி நேரம் பேசியிருக்கேன் ரூமுக்கு வந்து. இப்போ பேசினே இல்லையா? டே ஒரு நிமிஷம் லைனில் இரு, மாப்பிள்ளை ஃபோன் அடிக்காம பாரு. யார்? யார்? பிரியா மாப்பிள்ளை. சரி, அப்போ பேசிட்டு கூப்பிடு. உனக்கு கால் பண்ணானா? நீ பேசுனியா? இல்லை, எனக்கு கால் பண்ணலையே. போனதுக்கப்புறம் காலே பண்ணலையா? இல்லை, இங்கே வந்தப்பறம் எனக்கு கால் பண்ணலையே. சரி, அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இரு, வரேன், கட் பண்ணாத, பேசிட்டு கூப்பிடாண்டா. இரண்டா ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு மாப்பிள்ளை, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் மச்சான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டியாண்ணே? ஆமாம், இப்போ தான் சாப்பிட்டேன். நந்தினி, பவி, சௌமியாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? மச்சான் 2 பேர் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. பிரியா கால் பண்ணியா? ஆமாம், கால் பண்ணேன், மதியானம் கால் பண்ணேன். சரி, மனட்டு பேசுனியா, துறட்டு பேசுனியா? இல்லை, துறமச்சா கால் பண்ணேன், லைன் கிடைக்கல, எங்கேஜில் இருக்குன்னு நீங்கள். சரி, ஒரு நிமிஷம் லைனில் இரு, அவனுக்கு நான் கால் கனெக்ட் பண்ணுறேன், சரியா? நான் அவனை தான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ. ஓ அப்படியா? சரி மச்சா, கனெக்ட் பண்ணு. டேய், நெட் ஆன் பண்ணு. டேய்க்கிருவேன், உனக்கு கால் பண்ணியிருக்கான், லைன் கிடைக்கல, அதான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கான். நீ ஆன் பண்ணு, லைன் கொடுக்கேன். அப்படியா? எனக்கு கால் பண்ணானாமா? சரி சரி, நான் நேற்று பண்ணல, அதனால் ஏதோ பிஸியாக இருக்கான்னு நினச்சேன். சிவா, பேசு. ஹலோ மச்சான், சொல்லு மாப்பிள்ள, எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நந்தினி எப்படி இருக்கா? நந்தினி நல்லா இருக்கா, ஊருக்கு போயிருக்கா. நீங்கள் போகலையா? நான் வேலை விஷயமா டெல்லி வந்துட்டேன், ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. அவருக்கு எக்ஸாம் இல்லாத அவன் ஊருக்கு போயிருக்கா. பிரியா சொன்னா நந்தினி எக்ஸாமுக்கு வந்திருக்கான்னு, ஆனால் நீங்கள் போகலாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நந்தினி கால் பண்ணி சொன்னாலாமா? இல்லை, நந்தினி கால் பண்ணல, அத்தை சொல்லியிருப்பாங்க போல பிரியாட்டா. நந்தினி சொல்லியிருந்தா அப்படியே அங்கே வந்திருப்பாள்ல. அவள் சாயந்தரமே தான் சொல்லிட்டு இருந்தா, பிரியா கால் பண்ணி வர சொல்லிக்கலான்ட்டு. நான் சாயந்தரம் நீ போனானே அப்படின்னு மறந்துடுச்சுன்னா, காலையில் போச்சுருக்கேன், பாலா போவான். இல்லை, அவள் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போயிருப்பாள்லான்னு சொல்கிறேன். ஒரு நாள் தானே எதுக்கு போட்டால, ஏதாவது காலேஜ் போயிட்டுருக்கால போட்டோம்.
அப்படியே அவ்வளோ பழக்கம் கட்டாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் இங்கே தான் வந்து இருப்பேன்பா. சரி இருக்கட்டும், தனியாக இருந்தால் ஃபீல் பண்ணுவாள்ல மச்சான். அப்போ தான் அங்கே உள்ள ஆட்கள் பிள்ளைகள்ட்டெல்லாம் பேசி பழகுவா, வீட்டில் உங்கள் அம்மாட்டெல்லாம். எருமை டைம் குடிச்சிட்டு வந்துட்டியா இல்லையா? சொல்லவே இல்லை. ஆமாடா, அதுக்கு தான் கால் பண்ணவே செஞ்சேன். குடிச்சிட்டு வந்தாச்சு, நீ வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு. ஓகேவா? ஓகே. என்ன கிழமை வருது? சென்னையில் வருதா எப்படி? சண்டே தான்டா. ஏன்? சண்டேவும் இருக்குது, டியூஸ்டேவும் இருக்குது. எது நீ தான் சூஸ் பண்ணணும். சண்டேனா நம்மளுக்கு வேலை லீவு தான், பிரச்சனையே கிடையாதுல்ல. இல்லைனா லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இங்கேருந்து எல்லோரும் கூப்பிடணும் எப்படி? எது கவியா? பிரியா மட்டும் வந்தால் போதும். இப்போ அக்கா சண்டைக்கு வர மாட்டாளா? அவள் இங்கே வந்தாலும் மச்சம் இருக்குல்ல, மகேஷ் ஒன்று யார் சாப்பாடு கொடுப்பா கழிச்சு. அவள் சண்டைக்கு வருவாளாடா? சண்டைக்கு வந்தாலும் 4 சாத்து சரியாக வந்துடுவா. அவளுக்கே சண்டே லீவு தானடா, வர சொல்லுவோம்டா வீரம். சண்டே நைட்டு கிளம்புனா கூட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திங்கக்கிழமை நல்லா டேரா போட்டுருவாங்க காலேஜ் போகாமல். சொல்லியா கொடுக்கணும் சுனிலுக்கு? வேறு ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் விடு. எடுத்துகிட்டு சொல்லிட்டு அப்படி சொல்லலை. நீ எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு தான். மனோட சொன்னியா? மனம் என்ன சொன்னா? சாமி என்ன சொன்னா? மனோக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்லிட்டான், சாமியாக்கும் ஓகே தான் சொல்லிட்டாங்க. மச்சான் என்ன சொல்லிச்சு? அம்மா நீ என்ன நினைப்பில் பிரியா மட்டும் வந்தால் போதுங்க, அக்கா வராண்டாங்க, ஒருத்தர் வராண்டாங்க, பிரியா மட்டும் தனியாக வருவாளோ? ஆமாம், அது வேறு யோசிக்கலையேடா. என்னது மச்சான்? இல்லை மாப்பிள்ள, தம்பி கயிறு கட்டணும், பேர் வைக்கணும்ல, அதுக்கு டேட் டைம் கொடுக்க சொன்னேன். அதான் சாயந்தரமே பார்த்துட்டு வந்திருக்கான். அதான் பிரியாவில் இங்கே வர வைக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் அக்காவும் வந்தான்னு வச்சுக்கோ, அங்கே சுனில் மகேஷ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காலேஜ் சாப்பாடு கொடுக்கணும். அதான் யோசனை பண்ணிட்டுருக்கேன். நீ மச்சாட்ட கேளு. மச்சான் மண்டே ஒரு ஹாஃப் டே லீவ் எடுக்க முடியுமான்ட்டு. சாட்டர்டே நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கிளம்புனா கூட போதும்டா. மண்டே மார்னிங் வந்துடுவாங்க, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு அனுப்பி விட்ருவோம். ம், பேரெலாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா மச்சான்? பவி தான் பேர் செலக்ட் பண்ணியிருக்கா, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வைக்கணும். மெசேஜ் போட்டு விடுவேன் சரியா? இருக்கட்டும், பேர் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். சரி அப்போ ஓகே, வீடியோ அனுப்பி விட்றேன்னு. ம் சரி மச்சான். பிரியாவை இங்கே வர்றதுக்கு உங்கள் அம்மா போகணும்னு சொல்ல மாட்டாங்களா எப்படி? இல்லை உங்கள்கிட்ட நான் கால் பண்ணி பேசணுமா? இல்லை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆனால் நான் அம்மாட்ட அப்பாட்ட பேசிக்கிறேன். அனுப்பி வைங்கன்னு சொல்கிறேன், அனுப்பி வைப்பாங்க. சொல்கிறது சொல்லிடுவோம் மாப்பிள்ள, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கால் பண்ணி சொல்லியிருந்தோம். இல்லை பிரியா இங்கே வரதுக்கு அனுபவிப்பாங்கன்னு தான் கேட்டேன். அது நான் அம்மாட்ட அப்பாட்ட பேசிக்கிறேன், விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சரி ஓகே. காலையில் பிரியாவை பார்க்க போகிறேன், அப்படி காலேஜ் ரவுண்டு விட்டுட்டு அப்படி வீட்டில் என்ன சொல்லிட்டு வரேன் சரியா? ம் சரிங்க மச்சான். மச்சான் அப்போ அத்தை இன்னும் வரலையா ஊருக்கு? ஏன் இப்போ என்னாச்சு? இல்லை கேட்டேன், சௌமியாவுக்கு 40 நாள் நல்லா பார்க்கணுமா, அதனால தான்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் அனுப்பி விட்ருவோம். சரி சரி. சாப்பிட்டியா? ஆமாம் மச்சான், இப்போ தான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் சாப்பிட்டேன். அவன்கிட்ட பேசுனியா? இல்லை மச்சான், இனிமேல் தான் பேசணும். இல்லை நேற்று கால் பண்ணல, என்னாச்சு? பிஸி ஆகிட்டியான்னு? வெளியில் போனோம் திங்ஸ் வாங்க, வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கால் பண்ணல. சரி சரி ஓகே. எல்லாம் கிடைக்கா எப்படி? ம் ஓகே ஓகே கிடைக்கலாம். சரி வெளியே போகும்போது கவனமாக போயிட்டு வரணுண்ணா. ஓகே மச்சான். நந்தினி செக்கப் கூப்பிட்டு போனீங்களா? ஆமாம் ஆமாம் கூப்பிட்டு போனேன், இந்த மாதம் இனிமேல் தான் கூப்பிட்டு போனேன். நந்தினி அழகாக வீடியோ வந்து அனுப்பிவிடுங்க மச்சான். பிரியா கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் அனுப்பிவிட்டான். சாரி இப்போ மறந்துட்டேன், அவள் ஃபோட்டோ அனுப்பிவிடுதான்னால, அதனால நானும் சரின்ட்டேன். சரி நான் அனுப்பிவிடுதானே, நீ இன்னும் கேட்க முந்தையே கேட்டுருக்கலாம்ல. இருக்கட்டும் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு விடுங்க பார்க்கேன். பிரியாட்ட பேசுனியா? நேற்று வேறு உங்கள் யாருக்குமே கால் பண்ணல, அதான் இப்போ கால் பண்ணேன். பிரியாட்ட மத்தியானம் பேசினேன், இப்போ கால் பண்ணி பேசுகிறேன் மச்சான். சரி மச்சான் வைக்கட்டா? சரி மாப்பிள்ள, நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு, வேலைக்கு போயிட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வா. ம் சரிங்க மச்சான். எனக்கு கால் பண்ண முடியலன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுண்ணே. ஓகே மச்சான், புரியுது பண்ணுறேன். ஓகே மாப்பிள்ள. வர மச்சான், பவியை கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா, நான் பிறகு பேசுகிறேன் அவட்ட. சரி மாப்பிள்ள, உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு சரியா? சரிங்க மச்சான், சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுங்கள். குட் நியூஸ் தானே? சொல்லுவோம். சரி வைக்கட்டுமா? சரி மாப்பிள்ள வை. சொல்லுடா, என்ன பண்ணணும் சொல்லு. டைம் இருக்குல்ல, நான் வந்து பார்த்துக்கலாம் வீடு. சரி சாப்பிட்டு தூங்கு, காலை பண்ணுறேன், கிளம்புனா. சரி தூங்கிடும் மாடு. சரிடா நெக்ஸ்ட் சாப்பிட்டடா, தூங்கிட்டாலோ? சாப்பிட்டா தூங்கியிருக்க மாட்டா, கால் பண்ணி பேசிடு மாடு. ஆமாம் 2 வாரத்தை கால் பண்ணி பேசிடணும், இல்லைன்னா அவ்வளோதான், நாளைக்கு வந்தோம்னா வச்சு செஞ்சிருவா. ஏற்கனவே என்னத்தெல்லாம் மனசில் வச்சுட்ருக்கான்னு தெரில, கூட்டிகிட்டு போகலன்னு வேறு ஒரு கோவம், இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்காலும் தெரில, வந்தால் தான் தெரியும். சரி வை. சரிடா தூங்குடா, தூங்குறேன்டா, டென்ஷன் இருக்காது. சரி வைக்க.